ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 29/4/2023 சனிக்கிழமை, சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி. இன்னைக்கு சனிக்கிழமைன்னும் பொழுது 9:10 ராகு காலம் வந்துடும். இன்றைக்கி மரண அமிர்த யோகத்தில் நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 17-18 நாழிகை மத்தியானம் ஒரு 1 மணி வரலும் இருக்கும், 1 மணி 1:30 மணி வரலும் இருக்கும். அதற்கப்புறம் மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். இன்றைக்கி நவமி திதி சாயந்தரம் ஒரு 6:45-7 மணி வரலும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி ஆரம்பிச்சோம். இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தேலையானால் தனுசு ராசிக்கு மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திரனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசு கிளேசத்தை ஏற்படுத்துவார். அதனால் எடுக்கக்கூடிய முடிவில் தவறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த நாட்களில் புதிய முடிவுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டோம், புக் பண்ணி வச்சுட்டோம், நாங்கள் இன்றைக்கி பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்திலையும் கம்பல்ஷன்லையும் இருந்தில்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு எளிய பிரீதியை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போயிட்டு அங்கே சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பசும்பால் நைவேதனம் பண்ணிவிட்டு வர்றவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். அதாவது இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அந்த எந்த வேலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்தாலோ அதில் பண்ணேலையானால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறேன். இதற்கு பிறகு பார்த்தோம்னா, இப்போது நம்ம இந்த ஜோதிடத்தில் ஹோரா சாஸ்திரம் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தேலையானால் குரு ஹோரை வரலும் பேசிட்டோம். சுக்கிர ஹோரை அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்லலாம். சுக்கிர ஹோரை அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் முதல் ஹோரையாக, அதாவது சூரியன் உதிக்கும் ஒரு முதல் மணி நேரத்தில் வரக்கூடியது வெள்ளியினுடைய சுக்கிரனுடைய ஹோரை. இந்த ஹோரைகள் 7 ஹோரைகள். அதுக்கப்புறம் அதனுடைய வருஷ பிரகாரம் இந்த ஹோரையில் பார்த்தோம்னா திருப்பியும் சுக்கிர ஹோரை ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு வரும். இந்த மாதிரியான ஒரு நாளைக்கு 2-3 தரம் இந்த ஹோரைகள் வரும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் அப்படின்றவர் குருவுக்கு நிகரான அதிசுவர். அதாவது இயற்கையின் சுவர்கள்லேயே 2 பேரும் குருவும் சுக்கிரனும் அதிசுவர்னு கருதப்படுறார். இதில் சுக்கிர பகவான் அதிசுவர். என்ன சுக்கிர பகவானுடைய சுபத்துவம் எல்லாமே உலகியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ நடக்கணும் அப்படின்னா, அதாவது வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், அதை தவிர இடம் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கார் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஒரு நல்ல ஒரு பார்வையோ, சுக்கிரனுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய ஏற்றமும் நிச்சயம் தேவை. இந்த ஹோரையில் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா, சுக்கிர ஹோரையில் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தேன்னா, வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, திருமணத்திற்கு பெண் பார்க்க போகிறது, புதுசாக கலைகளில் போய் என்ட்ரு பண்ணும்போது, அதாவது குழந்தைகளுக்கு வயலின் வாசிக்கிறது, வீணை கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது அதில் சுக்கிர ஹோரையில் பண்ணேன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். புதன் ஹோரையும் கற்றுக்கொள்வது அதை விட சுக்கிர ஹோரையில் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். கல்வி கற்பதற்கு புதன் ஹோரையும், கலைகளின் இனிஷியேஷன், கலைகளினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அதனால் அந்த ஹோரைகளில் நீங்கள் எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். அதை தவிர புதுசாக நீங்கள் இந்த பால் வியாபாரம் அந்த மாதிரியான வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, டைமண்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு,
அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய பொது வேலைகளில் இறங்கி செய்கிறதுக்கு, இந்த இதுவெல்லாம் வந்து இந்த நகாசு வேலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எப்பொழுதுமே வந்து இந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் அதெல்லாம் சொல்லக்கூடியது இருக்குது இல்லையா, அது எல்லாமே சுக்கிரன் தான் அதிபதி. மருத்துவத்தில் பார்த்தீர்களேனால் அந்த இந்த சீனியர் சர்ஜன்ஸு, அதாவது ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் அதெல்லாம் வந்து தைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் நுட்பமான இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அவள்லாம் பார்த்தாலேனால் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவா மட்டும்தான் அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் அந்த கலையும் அது வந்து அதாவது கையை வந்து ரெண்டாக வந்துடுத்துனாலும் திருப்பியும் வச்சு அதே மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு கலை அவளுக்கு வந்து மனசுலேயே உருவாகும். அது வந்து சுக்கிரனுடைய செயல்பாடு. அது வந்து உலக இயலில் ஒரு பெரிய ஏற்றம். இந்த சுக்கிரனை வச்சு பார்த்தீர்களேனால் அவர் ஒரு சுபர் அப்படின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த சுக்கிரஹோரை நல்லபடியாக ஏற்றது. ஆனால் பணம் கொடுக்கறது, அதாவது லேவாதேவிக்கு பணம் கொடுக்கறது, அதாவது பைசா கொடுத்து வட்டி வாங்கக்கூடிய தொழில், இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரஹோரையில் ஏற்று வராது. பணம் கொடுத்தால்னா கண்டிப்பாக கொடுக்குறவன் எடுத்துன்னு போயிடுவான், திருப்பியும் வராது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு இதுவாக போயிடும். மிச்சப்படியான எந்த வகையான தொழிலாக இருந்தாலும், அதாவது நேர்மை இல்லாத தொழிலாக இருந்தாலும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கிரன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவாளுக்கு பார்த்தேன்னா இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் கூட வந்து இது வரும். ஏன்னா உலக இயலில் சம்பந்தப்படக்கூடியவாளுக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுக்கிரனுடைய ஹோரையில் பார்த்தேன்னா ஜென்ரலாக பார்த்தேன்னா இதில் வந்து கலைகளுக்கு உண்டானது, இந்த டான்ஸு, இந்த பாட்டு இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பண்ணலாம். கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாம். சாந்தி முகூர்த்தத்துக்கு சுக்கிரஹோரையை எடுத்தது நல்லபடியாக பார்க்கணும். அதை தவிர வந்து திருமணத்திற்கு பெண் பார்க்குறது, பிள்ளை பார்க்குறது, இதெல்லாம் புதுசாக வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறது, புதுசாக வந்து தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக வந்து பார்த்தேன்னா அரசியல் செல்வாக்கு செல்லக்கூடிய ஏற்றம் இதில் வரும், சுக்கிரனில் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கும் பொழுதே அட்ராக்ஷன் இழுக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு பேச்சு திறமையின் மூலியமாக மக்களை கவர்ந்திருப்பார்கள். சில பேருக்கு பார்க்குறதுக்குன்னே வந்து போவாள். அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வரும். அதனால் அரசியல் சம்பந்தம், அதாவது சினிமா சம்பந்தம், வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுறதுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தாலேயானால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் சுக்கிர ஹோரையில் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கிரஹோரை பார்த்து ஆரம்பிக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் இன்றைக்கி 29ஆம் தேதி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இதில் என்ன ஒரு இதுன்னா, இன்றைக்கி வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே சந்திர பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் ஒரு பெரிய ஏற்றம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். புதுசாக வந்து வேலையில் ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறம் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே இருக்கார். அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ரிஷப ராசிக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர 7ஆம் இடத்தையே அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்லபடியாக நிச்சயமாக திருமணம் ஆகும். ரிஷபராசிக்கெல்லாம் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். முன்படம், அதாவது முதலீடு அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கீழ்த்தட்டு மக்கள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது குருவின் பார்வையோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும், 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தாயின் உடல் நல்ல ஏற்றம் இருக்கும். படிப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஏதாவது
எக்ஸாமினேஷன் எழுதணுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறுறதுக்கு சமம். ராசிக்கு 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கும் ராசிக்கும் வந்து பரிவர்த்தனை ஏற்படுறது. இதனால் பார்த்தீங்களே, ஆனால் குரு பகவான் அங்கே இருக்கார். திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. இப்போ குரு பகவான் மாறினதுலேருந்து உங்களுக்கு திருமண யோகம்ன்றது உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். சகோதர சகோதரிகள் மூலியமாக 11ஆம் இடமும் வலுப்பட்டுருக்கு. நல்ல குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் 29ஆம் தேதி இருக்க போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வர்றதும் பச்சை பயிறு தானமாக கொடுத்துட்டு வாங்கும். கையில் வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நிறமாக இது கொடுக்கப்படுது. கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 1 மணி 1:15 மணி வரலும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக நட்சத்திரத்துக்கு போகிறார். அதாவது சிம்ம ராசிக்கு. ராசியிலே சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பணவரவையும் கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் குரு பார்வையினால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். போட்டித் தேர்வுலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நிலையில் நல்ல ஏற்றம். சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத அடுத்தவா தப்பாக புரிஞ்சுட்டுருவா. அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே வந்து சந்திர பகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து போய் சிவபெருமானுக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து நீங்கள் ஒரு பச்சை கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கார். ரொம்பவும் நல்ல ஏற்றமான காலம். உடல் நிலையில் நல்ல ஏற்றம். நீங்கள் உங்களுக்கு வந்து லக்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும். தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகங்கள் வரும். தந்தையின் சொத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி பார்த்தேன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கே மத்தியானம் வந்துள்ளார். உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தனகாரகன்னு சொல்லக்கூடியவரும் தனஸ்தானாதிபதி 2 பேருமே வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதும், கையில் வந்து ஒரு நீல கலர் துணி கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக அது நீலம் இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது மிகப்பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டு மூலதனம் வரும். திடீர்னு பண யோகம் வரும். ரேஸு, லாட்ரி இதெல்லாம் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரதான சிறிது செலவு இருக்கும். ஆனால் சுப செலவாக இருக்கும். இன்றைக்கி தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுறதும், கையில் வந்து கரு நீலம் கலர் வந்து கையில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல. இன்றைக்கி பார்த்தலையானால் சந்திர பகவானும் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார்.
இன்றைக்கி வந்து இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து சரி சனி பகவான் அதாவது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. உடல் நலத்துலேயும் நல்ல ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது தொழிலில் அதிக முதலீடு தேவைப்படும், கண்டிப்பாக போடுவீங்க. அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29ஆம் தேதி நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு அங்கே வந்து அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு கண்டிப்பாக வந்து கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை கலர்ன்றது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இன்றைக்கு இருக்கும். விருச்சிக ராசி, விசாக மனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ல் இருந்தாலும் பரிவர்த்தனையில் 6, 8ல் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் அபரிமிதமான யோகம் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் போகிறார் சந்திர பகவான். புத பகவானுடைய நட்சத்திரத்திலையும் கேது பகவானுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறார். அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். ஏன்னா கார்த்தால் வந்து மத்தியானம் ஒரு 1 மணி வரலும் வந்து புத பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தபால் மூலியமாகவோ ஒரு மெசேஜ் ஒன்று, நல்ல மெசேஜ் ஒன்று வரும் மத்தியானம் 1:30 மணிக்குள்ளே. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் சந்திர பகவானும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அந்த ஒரே ஒரு காரணத்தினால கொஞ்சம் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் கம்மியாகும். ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க உடல்நிலையை. சுக்கிர பகவான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல்நிலையில் அந்த அளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போயிட்டு அம்மனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு இது வச்சுக்கோங்க. அதாவது ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. இந்த கலர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு கொடுக்கும். தனுசு ராசி, ராசியின் அதிபதின்னு வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ராசியே பார்க்குறாரு. மூலம், பூராடம், உத்திராடம் இவாளுகெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் குரு பயிற்சியிலேருந்து நல்லபடியாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் இன்றைக்கி மத்தியானம் வந்து அவர் 9ஆம் இடம் போகிறார். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையும் அமையிறது. அதனால் வந்து திடீர் பணயோகங்கள் வரும். மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, திடீர்னு இங்கேருந்து ஒரு பணம் வரும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா குரு பகவானும் வந்து பயிற்சியாகி பார்க்குறதுனால நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு அவருக்கு மூக்குக்கல்ல மாலை போட்டுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து கையில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கர்ச்சீஃபோ ஏதாவது வச்சுக்கோங்க, மஞ்சள் கலரில். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திர பகவான் பார்த்தாலும் இன்றைக்கி சப்தமத்திலேருந்து அஷ்டமத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். கொஞ்சம் வந்து நெல்லோ இல்லைனா வந்து பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் மத்தியானத்துக்கு மேலே வர்றதுனால கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்கிறது நல்லது. உங்களுக்கு புதுசாக வந்து என்ன சொல்கிறது, வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. சந்திர பகவானோட சப்தமத்தில் மத்தியானம் 1:30 மணி வரலும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கூட்டு தொழிலில் ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு அவருக்கு வந்து ஒரு வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க. ஒரு பெரிய நல்ல ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். கும்பராசி, கும்பராசின்னு பார்த்தேனால் உங்களுக்கு அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி பார்த்தேன்னா சப்தமத்தில் சந்திரன் வரார், சப்தமத்தை குரு பார்க்குறார்.
நல்ல ஒரு ஏற்றம். அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 ஜாதகமாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை வரும். இருந்தாலும் நவமி வந்து சாயந்தரம் வரலும் இருக்குது. இருந்தாலும் அது போனதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஜோசியரை அணுகி போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு விசேஷம் நல்லபடியாக சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு நல்ல ஏற்றம் இருக்கும். கவலையே பட தேவையில்லை. எல்லா இடத்துலையும் வந்து தொழிலில் பார்த்தீங்களா, இந்த தொழிலில் ஏற்றம் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் போய் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சேவிச்சுட்டு அங்கே வந்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.